ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்பலக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். அக்டோபர் 29 முதல் நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும். முதல் நாளான அக்டோபர் 29 புதன்கிழமை, உத்திராட நட்சத்திரம். மகர ராசியில் சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கார். சூரியனை போல செயல்படுகிறார். சூரியன் துளாராசியில் 9ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். புதிய உறவுகள், புதிய சிந்தனைகள், செயல்பாடுகள் நல்லா இருக்கும். படிப்பு, மேல் படிப்பு, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கோவில் வழிபாடு, பூர்வீக சம்பந்தப்பட்டது, தந்தை வர்க்க சம்பந்தப்பட்டது நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மாலை 5:29க்கு திருவோண நட்சத்திரம். கடன் வாங்கி கடன் அடைக்கிறது சில பேருக்கு, செலவு பண்ணுறது, மூலதனம் பண்ணுறது, ரகசிய ஆராய்ச்சிகள் பண்ணுறது, அதில் சில திருப்தி அடைகிறது. இது மாதிரி ஒரு அமைப்புகள் நமக்கு நல்லா இருக்குது. வேலைக்கு நல்லா இருக்குது, உறவுக்கு நல்லா இல்லை, ஆரோக்கியத்துக்கு நல்லா இல்லை. கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது, உடல் உபாதைகள், நீர்வழி நோய்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். அக்டோபர் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:33க்கு தான் இந்த திருவோணம் முடிஞ்சு அவிட்டம் தொடங்குது. அவிட்டம் 2 பாதம் மகர ராசியில் தான் இருக்குது. இப்போ சந்திரன் 12ல் இருப்பார். மறுநாள் அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை காலையில் 6:47க்கு கும்பராசியில் இருக்கிற 2 பாதத்துக்கு சந்திரன் மாறிடுவார். அவிட்ட நட்சத்திரம். செவ்வாயினுடைய பலன் எப்படி தரப்போகிறாரு அப்படின்னா, விருச்சிக ராசியில் நமக்கு 10ஆம் இடத்துல குருவை போல செயல்படுறதுனால ஊக்கமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, காவல்துறையில் இருக்கவங்க, அதிகாரிகளாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பை தரும், பலத்தை தரும். நல்ல ஒரு பொருளாதார மேன்மையை குறிக்கும். வீடு, வாகனம், கட்டடம் இதெல்லாம் சேமிப்பாகும். இடபலம் நல்லா இருக்கு. இன்னைக்கு அவிட்டம் அப்படிங்கிறது மாலை 6:50 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம். அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம். சதயம் ராகுனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் சந்திரன் சதயத்தில் இருக்கும்போது ராகு அதே கும்பத்தில் பூரட்டாதியில் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். இது வேலைக்கு நல்லது தான். ஆனால் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. கணவன் மனைவி உறவுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. வாக்குவாதம் வரும். ஆனால் வேலையில் கவனம் கருத்தொன்றி இருந்தால் சிறப்பை தரும். நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை சதய நட்சத்திரம் மாலை 6:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் அதிசாரத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால வேலை சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்கும். செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் 6ஆம் வீட்டில் இருக்கிற குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். பதவி உயர்வு, வளர்ச்சி, ட்ரேடிங் மற்றும் அனைத்து விதமான ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிற வியாபாரங்களும் சிறப்பாக நடக்கும். நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3:05 வரைக்கும் இருக்குது. சனியினுடைய நட்சத்திரம். இந்த சனியுமே 2ஆம் வீட்டில் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் மிகச்சிறப்பாக வேலைக்கும் பதவிக்கும் பொருளாதாரத்துக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில் சிறப்பை தரும். நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:34 வரைக்கும் புதனுடைய ரேவதி நட்சத்திரம். புதன் இங்கே சனியினுடைய நட்சத்திரத்தில் 10ல் இருக்கார். சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். சிறப்பை தரும், நல்ல மேன்மையை தரும், கௌரவத்தை தரும். அதாவது பைப்பிங், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, பைப்பிங் லைனு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பிளம்பிங் ஒர்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் நண்பகல் 12:34க்கு தொடங்குது. இதுக்குண்டான 3ஆம் வீட்டில் மேசராசியில் சந்திரன் இருந்தாலும் 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது தான் பலனை நடத்தி கொடுக்குறாரு. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். உறவுகளுக்கு நல்லா இருக்கும். திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றும் அனைத்து விதமான மருத்துவம் அல்லது கான்ட்ராக்டு இது சம்பந்தப்பட்ட தொழில்களெல்லாம் சிறப்பை கொடுக்கும்.
நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9:39 முதல் பரணி நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் சுக்கிரனை போல பலன் தருகிறார். சுக்கிரன் செவ்வாயை போல பலன் தருகிறார். அதாவது துலா ராசியில் பாக்கியஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பலம்தான். அதனால் கமிஷன் வகை, மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஓவர்சியராக இருப்பாங்க. அதாவது ஒரு வேலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து செஞ்சு இவங்க மாற்றி விடுவாங்க, கைமாற்றி விடுவாங்க. அது மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும், பேராசிரியர் துறையில் இருக்கவங்களும், இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ஒரு கலையில் குருவாக இருக்கக்கூடிய அளவுக்கு மேன்மைகள் கொடுக்கும். ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லா நடக்கும். நவம்பர் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் எங்கே இருக்கார்? அவரும் 9ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார். இன்றைக்கும் அரசியல், பொது வாழ்க்கை மற்றும் மருத்துவத்துறை மற்றும் நமக்கு மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ரொம்ப நன்மை செய்யும். தந்தை வர்க்கம் சார்ந்த சில நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக நிகழும். இப்போ பூர்வீகத்தில் சொத்து பிடிக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு ஆதாயத்தை கொடுக்கும், ஆதரவை கொடுக்கும். நமக்குன்னு ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணும். நவம்பர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். 3ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 4ஆம் வீட்டுக்கு மாறிடுறாரு. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்பாரு. 4ங்கிறது கொஞ்சம் 8ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் கனெக்ஷன் கொண்டு நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு கொடுக்குற இடம்தான். அதாவது கடின உழைப்பு மற்றும் கடின நஷ்டம், ரொம்ப உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேங்கிற அளவுக்கு தான் 4, 8, 12 வேலை செய்யும். அப்படிப்பட்ட இதில் 4ஆம் வீட்டில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, பர்ச்சேசிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். தாயார் சம்மந்தப்பட்ட நன்மைகள் இருக்குது. இடம், வீடு, வாகனத்துக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் வேலையில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாகும், கொஞ்சம் நம்மளை டீக்ரேடு பண்ணுவாங்க. அது நமக்கு கொஞ்சம் மூண்டிங்காக இருக்கும், இன்சல்ட்டிங். அதே மாதிரி சில பேருக்கு சொந்த தொழிலாக நடத்திட்டு இருக்கவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு பற்றாக்குறை, மூலதன பற்றாக்குறை. அதனால் செலவுகள் அதிகமாகிறது. நல்லா தயாரிக்கிறோம், நல்லா செய்கிறோம், ஆனால் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, அதுக்குண்டான லாபம் கிடைக்கல, போட மூலதனம் போட்டுக்கிட்டே இருக்குது, செலவு தான் அதிகமாக இருக்கோ இல்லையா, போட்ட பணம் சேவிங்ஸாக மாறல. இந்த பிரச்சனைகள் 12ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு சில பேருக்கு சந்திர திசை சாதகமாக இருக்கிறவங்களுக்கு வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, வீட்டுக்கு லோன் கிடைக்கிறது, வீட்டு காரியங்கள், வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாகவும் சில பேருக்கு இருக்கும். அதனால் சந்திரன் பலமாக இயங்குகிறார். உழைப்புக்கு நல்லது, உறவுக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் பாதிப்பை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.